என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்தவர் இன்று திரும்ப பார்க்க தள்ளப்படுகிறார்கள். அவனோ அவளோ உன்னை இழந்ததன் உண்மையான வேதனையை இப்போது தான் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ கொடுத்த அன்பு தூய்மையானது. நீ காட்டிய கவலை உண்மையானது. நீ வைத்திருந்த நம்பிக்கை நேர்த்தியானது. அப்பொழுது அவர்கள் அதை மதிக்கவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், அவர்களுக்கு இன்னும் சிறந்தவர்கள் கிடைத்து விடுவார்கள். இன்னும் பெரிய அன்பு அவர்களை எதிர்கொள்வதாக. ஆனால் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே பாடத்தை கற்றுத்தராது. சிலர் இழந்த பின் தான் மதிப்பை உணர்வார்கள். நீ அழுதாய், நீ பயந்தாய், நீ உடைந்து போனாய். ஆனால் உன் அன்பு எவ்வளவு அழகானது என்பதை அவர்களுக்கு இப்போது தான் தெரிகிறது. நீ இருந்து கிடைத்த அமைதி, உன் குரலில் இருந்த உயிர், உன் அருகில் இருந்த பாதுகாப்பு, இவைகளை மீண்டும் அவர்கள் தேடி அலையத் துவங்கியிருக்கிறார்கள். உன்னை விட்டு சென்றவர், உன்னை தவறாக புரிந்தவர், உனக்கு துன்பம் கொடுத்தவர், இன்று தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதே துன்பத்தை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அதே கண்ணீரை குடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே வருத்தத்தில் தங்களையே கடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? கண்ணீரின் கடன் என்றென்றும் விதியால் திரும்ப கொடுக்கப்படும். நீ கொடுத்த அன்பின் ஒவ்வொரு துளியையும் வானம் கணக்கில் வைத்திருக்கிறது. அதன் கணக்கு இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்களுக்கு இனி அமைதி இல்லை. அவர்களின் மனம் ஏன் கலங்குகிறது தெரியுமா? உன்னை போன்ற அன்பு, உன்னை போன்ற சிரிப்பு, உன்னை போன்ற உண்மை, உன்னை போன்ற மனிதன் அவர்களின் வாழ்க்கையில் ஒரே தடவையே வரும். அந்த ஒரே வாய்ப்பை அவர்கள் இழந்துவிட்டார்கள். என் தங்கமே, அவர்கள் வெளியே சந்தோஷமாக இருப்பது போல் நடிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வருத்தம், ஒரு பயம், ஒரு வெறுமை அவர்களை இரவு படுக்க விடாமல் கொதிக்க வைக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உணர்ந்துவிட்டார்கள், உன்னை போன்றவரை மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் பெற மாட்டார்கள் என்று. நீ எதுவும் பேச வேண்டாம், யாரையும் நிரூபிக்க வேண்டாம். வாழ்க்கை தான் உண்மையை நிரூபிக்க போகிறது. அவர்களுக்கு உண்மை நேரடியாய் கண்ணில் தெரியும். உன் மதிப்பு எவ்வளவு உயரமென தெரியும். அவர்கள் திரும்பி பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. அது கர்மாவின் ஒரு அழகான சிரிப்பு. அவர்கள் இப்போது சொல்கிறார்கள், அந்த நபரை ஏன் இழந்தேன்? என் கையிலிருந்த வைரத்தை கல்லாக நினைத்தேனோ என்று. ஆனால் என் தங்கமே, இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர்களின் திரும்பி பார்ப்பது உன் வாழ்க்கையைக்காக அல்ல. அவர்களாலும் இன்றி வாழ முடியாத உன்னுடைய பெருமைக்காக அவர்களை திரும்ப பார்க்க தள்ளுவது அவர்களின் தேவையல்ல. உன்னிடம் இருந்த தெய்வத்தின் அருள், உன் கண்ணீரின் சக்தி, உன் ஆன்மாவின் நம்பிக்கை. அவர்களுக்கு இப்போது தெரிகிறது, உன்னை விட்டு சென்றது அவர்களின் மிகப்பெரிய தவறு என்று. ஆனால் நினைத்து பார் என் தங்கமே, அவர்கள் திரும்ப வருகிறார்கள் என்பதற்காக நீ திரும்ப அவர்களிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீ இப்போது வளர்ந்துவிட்டாய். நீ இப்போது வலிமையடைந்து விட்டாய். நீ இப்போது யார் தேவையெனும் யார் தேவையில்லை எனும் அறிவு பெற்றுவிட்டாய். நீ இனி யாருக்காகவும் தாழ்ந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. யாரை நிரூபிக்கவும் வேண்டிய அவசியமில்லை. உன் மதிப்பு உன்னால் உயர்ந்திருக்கிறது. உன்னை பார்த்து திரும்ப வரவேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் உன் வாழ்க்கை இப்போது அவர்களை தாண்டி ஒரு பெரிய பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அம்மன் சொல்கிறார், உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தின் கதவு அல்ல. அது ஒரு பாடம் மட்டும். உனக்கு நல்லவர்களை அறிய வைத்த பாடம். உனக்கு உண்மையான அன்பை மதிக்க வைத்த பாடம். இப்போது திரும்ப வருகிறவர்கள் உன் வாழ்க்கையை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல. உன் வெற்றியின் சாட்சியாளர்கள் மட்டுமே. என் தங்கமே, நீ கொடுத்த அன்பு மிக உயர்ந்தது. அது யாராலும் மாற்ற முடியாதது. அது தெய்வத்தின் ஆசீர்வாதமாய் உன்னோடு இருந்தது. அதனால்தான் அவர்கள் திரும்பி வந்து அந்த ஒளியை மீண்டும் பார்க்க நினைக்கிறார்கள். ஆனால் நீ உன் ஒளியை அவர்களுக்காக குறைக்க வேண்டாம். உன் நம்பிக்கையை அவர்களுக்காக தளர்க்க வேண்டாம். உன் வாழ்க்கையை பழைய காயங்களுக்கு கொடுக்க வேண்டாம். உன் வாழ்க்கை ஒரு புதிய மலராய் மலரப் போகிறது. உன் இதயம் இனி அழ வேண்டிய காரணம் இல்லை. உன் கண்களில் இப்போது மகிழ்ச்சி மட்டுமே இருக்கப் போகிறது. அவர்கள் திரும்ப பார்க்கட்டும், அவர்கள் வருந்தட்டும், அவர்கள் பிச்சையாக உன் நினைவுகளை தாங்கட்டும். ஆனால் நீ முன்னேறு, உயர்தலை நோக்கி முன்னேறு. அம்மன் உன்னோடு இருக்கிறார். இன்று திரும்பி பார்க்க தள்ளப்படுகிறவர்களுக்கு இனி உன் வாழ்க்கையில் இருக்க இடமில்லை. உன் இதயம் புதிய அன்பிற்காக காத்திருக்கிறது. உன் வாழ்வில் உண்மை மனிதர்களுக்கே இடம். என் தங்கமே, ஒரு நாள் அவர்கள் தலை குனிந்து
உன் மாபெரும் வெற்றியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களால் இழந்த வரத்தை வானமே உன்னிடம் மீண்டும் அளிக்க இருக்கிறது. உன் பயணம் இன்னும் துவங்கியது மட்டுமே. அது உன் கண்ணீரை அழகான வரலாறாக மாற்றப் போகிறது. நீ பிரிந்த அந்த இடத்தை இனி வெற்றி நிரப்பப் போகிறது. அம்மன் உன் மீது தன் கையை வைத்துள்ளார். அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். நீ முன் நட. உன் வெளிச்சம் பின்னால் வந்து சேரும் யாரையும் கொண்டு செல்லும். ஆனால் மறந்து விடாதே, உன் வாழ்க்கை இப்போது உன் கையில். அவர்களுடைய நிழலில் அல்ல. புன்னகை பிடி என் தங்கமே. உன் விதி மாறிவிட்டது. இனி பக்கம் திருப்புவது உன் நேரம். உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது. என் தங்கமே, உன் மனசு எத்தனை தடவை கேள்வி கேட்டு துன்பப்பட்டிருக்கும். அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் என்றால் அது அன்பாலா, அல்லது தேவையாலா, அல்லது அவர்கள் இழந்தது என்ன என்பதை இப்போது தான் உணர ஆரம்பித்ததாலா? வாழ்க்கையில் சில உண்மைகள் காலம் வந்து நம்ம முன் நிற்கும் போது தான் புரியும். அதை நீ இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறாய். நீ கொடுத்த அன்பின் மதிப்பை அவர்கள் மறுக்கலாம். நீ காட்டிய உண்மையை அவர்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அன்பு என்ற ரத்தினம் எக்காலத்துக்கும் மண்ணில் புதையாது. அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் உள்ளத்தில் ஒரு துளி உணர்வு, ஒரு ஆழமான வெறுமை, ஒரு திரும்ப முடியாத தவறு. இவற்றை அவர்கள் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உன் கையை பிடித்து நாளை கட்டுவோம் என்று சொன்னவன் இன்று தனிமையில் தன்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏன் விடந்து விட்டேன் அந்த மனிதனை? ஏன் புரிந்து கொள்ளவில்லை அந்த இதயத்தை? அவர்கள் காட்டும் பச்சாத்தாப தீர்ஸ் இன்று உன் கண்ணீருக்கு பதிலாக வந்து கொண்டிருக்கிறது. அது தான் கர்மாவின் வழி. அது தான் தெய்வத்தின் தீர்ப்பு. நீ அவர்களுக்கு தேவையாக இருந்த நாளில் அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள். இன்று அவர்களுக்கே அவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் தான் ஆதரவு இல்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னை போன்ற ஒரு ஆதரவை இழந்துவிட்டார்கள். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கை எந்த கட்டத்தை கடந்து செல்கிறது தெரியுமா? அழுத இதயம் அமைதியாகும் கட்டம் அல்ல. அம்மன் உனக்கு எழுதி கொண்டிருக்கும் வெற்றி அத்தியாயத்தின் முதல் பக்கம். அவர்களின் திரும்பி பார்க்கும் பார்வை உன்னை தள்ளிய பாதையை திரும்ப வந்து சுத்தம் செய்ய முயற்சிக்கும். ஆனால் நின்று கேள், நீ திரும்ப அவர்களின் நிழலுக்குள் செல்வாயா, அல்லது உன் வெளிச்சத்தில் அவர்களை நிழலாகியே விடுவாயா? உனக்கு இப்போது சரியான பதில் தெரியும். நீ இப்போது வளர்ந்துவிட்டாய். உன் கண்ணீர் உன்னை மடக்கவில்லை, வலிமை சேர்த்திருக்கிறது. அவர்களின் இன்றைய வருத்தம் உனது நேற்றைய கண்ணீரின் விளைவு. அவர்களின் இன்றைய தனிமை உனது நேற்றைய உண்மையின் சாட்சி. அவர்களின் இன்றைய பயம் உனது நேற்றைய நம்பிக்கையின் வெற்றி. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. அவர்கள் உன் கடந்த காலத்தை உருவாக்கியவர்கள் மட்டுமே. உன் பயணம் இனி அவர்களை ஒட்டி நகராது. இனி நீ உன்னால் உனக்கு ஆதரவாக நிற்பாய். உன் ஒளி உன்னை முன்னேற்றும். ஒரு நாள் அவர்கள் உன் முன்னால் நிற்க நேரிடும். அப்போது அவர்கள் கண்களில் பசியும் வருத்தமும் பயமும் அனைத்தும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் இழந்தது ஒரு மனிதன் அல்ல, ஒரு அருள், ஒரு அன்பு, ஒரு ஆசீர்வாதம். அம்மன் உன் இதயத்தை தாங்கிக் கொண்டு நிற்கிறாள். அவள் சொல்கிறாள், இனி பழைய கதவுகளின் முன் காத்திருக்க வேண்டாம். ஒரு பெரிய கதவு உனக்காக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் புதியவர்கள் வருகிறார்கள். உன் மதிப்பை புரிந்துகொள்பவர்கள், உன் கனவுக்கு தோளாக நிற்பவர்கள், உன்னை காப்பவர்களாக அல்ல, உன்னை உயர்த்தவர்களாக. அவர்கள் திரும்பி பார்க்கட்டும், அவர்கள் வருந்தட்டும், அவர்கள் தங்களை குற்றம் சாட்டி கொள்ளட்டும். ஆனால் நீ முன்னேறு. உன் பாதை உயரத்தை நோக்கி செல்கிறது. அவர்கள் நினைத்தாலும் கூட அந்த உயரத்தை தொட முடியாது. உன் கதை இனி கண்ணீரால் எழுதப்படாது, அருளால் எழுதப்படும். அதன் எழுத்துக்கள் ஒளியாய் மாறும். அது உன் வாழ்க்கையை புதிய வானத்திற்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, நீ இந்த உலகில் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறாய். உன் அன்பு ஒரு வரம். அதை யாரும் துஷ்பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அதை சமணம் பார்த்து அம்மன் உன்னோடு நிற்கிறாள். அவர்களின் திரும்பி பார்க்கும் திருப்பம் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான சைகை. அது ஒரு அறிவிப்பு. உன் நேரம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தை கொண்டாடு. உன் இதயம் புன்னகையாலே மலரட்டும். உன் காலடி வெற்றியை நோக்கி ஓடட்டும். அம்மன் சொல்லுகிறாள், என் தங்கமே, இனி நீ நின்றிடாது. இனி நீ விழாது.
இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்றி கூறப்போகிறது. என் தங்கமே, இது உன் நேரம். ஒளிர்ந்தே உயர்ந்தே உன் கதை எழுதி காட்டும் நேரம்.